ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல புசு புசுன்னு வெள்ளை வெள்ளையாக ஒரு நல்ல சாஃப்டான இட்லி தாங்க இது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நல்லா பஞ்சு போல் இட்லி. உங்களுக்கு சமைக்கவே தெரியலனா கூட பரவாயில்ல, நான் சொல்கிற இந்த ரேஷியோவில் அரிசி ஊற வச்சு மாவாட்டி இட்லி சுட்டு பாருங்கள். இட்லி அவ்வளோ சாஃப்டாக வரும். நீங்களே நம்ப மாட்டீங்க நம்மளுக்கு இந்தளவு சாஃப்டாக இட்லி வருமானு. வாங்க இந்த சாஃப்ட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி இட்லி செஞ்சால் வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இட்லி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு பச்சரிசி 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. ரேஷன் கடையில் இருக்கிற பச்சரிசி உங்கள் வீட்டில் இருந்தால் கூட அது 1 டம்ளர் எடுத்துக்குங்க. பச்சரிசியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. 1 டம்ளர் பச்சரிசியை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டிக்குங்க. அதுக்கப்புறம் நாம் எடுத்தது ரேஷன் கடை புழுங்கல் அரிசி தாங்க. ரேஷன் கடையில் கொடுக்குற புழுங்கல் அரிசி இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்துக்குங்க. அதையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. கருப்பரிசி குப்பை ஏதோ ஒன்று இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு 2 டம்ளர் எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு பச்சரிசி 1 டம்ளர் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ரேஷன் புழுங்கல் அரிசி 2 டம்ளர் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் இட்லி அரிசி 1 டம்ளர் எடுத்துக்குங்க. நல்லா வெள்ளை வெள்ளையாக குண்டு குண்டாக இந்த மாதிரி இட்லி அரிசி இருக்கும். அது இதே டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துக்குங்க. நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. கடைசியாக ஒரு டைமு இந்த மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்தது நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க. நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அது 1 டம்ளர் எடுத்துக்குங்க. மொத்தம் நம்மளுக்கு 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். 1 டம்ளர் பச்சரிசி, 2 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி, அதுக்கப்புறம் 1 டம்ளர் வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி 5 டம்ளர் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் உளுந்தோட அளவுகள் சொல்கிறேன். இந்த 5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுந்து கரெக்டாக இருக்குங்க. என்ன இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. 1/2 டம்ளர் உளுந்தே சூப்பரான மெஷர்மெண்ட்டில் இட்லி புசு புசுன்னு வருங்க. நம்ம ஆட்டி எடுக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு. இந்த 1/2 டம்ளர் உளுந்தையும் அதுக்கப்புறம் வெந்தயத்தோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டாவே போதுங்க. என்ன இவ்வளோ கம்மியாக போடுறேன்னு நினைக்காதீங்க. வெந்தயம் அதிகமாக போட்டால் இட்லி கண்டிப்பாக சாஃப்டாக வராது. இந்த 5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் உளுந்துக்கு 1/2 ஸ்பூன் வெந்தயமே போதுங்க. இதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் அரிசியும் உளுந்தும் ஒரே டைமில் தாங்க ஊற வைக்க போகிறேன். இந்த ரெண்டும் சேர்த்து மொத்தமாக 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினா போதுங்க. அரிசியெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி ஊற வச்சு எடுத்துக்குங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்குங்க. இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது இட்லி நல்லா வெள்ளை வெள்ளையாக வருங்க. இந்த மாதிரி தண்ணி வரும். இதையெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா பாத்திரம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்துக்குங்க. அரிசியும் உளுந்தும் மொத்தமாக 4லேருந்து 5 மணி நேரம் ஊறினாவே போதும். நான் ரெண்டும் ஒரே டைமில் தான் ஊற வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க, அரிசி உளுந்து ஊற வச்சாச்சு. அடுத்தது நம்ம இந்த சோயா பீன்ஸ் 1 ஸ்பூன் சேர்க்க போகிறேங்க. இட்லி சோயான்னு கடையில் கிடைக்கும், இது வாங்கிக்குங்க. இட்லி சோயா சேர்க்கும்போது துணியில் ஒட்டாமல் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க. நீங்கள் வெந்தயம் கலக்கிற அதே ஸ்பூனில் இந்த சோயா பீன்ஸை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் சேர்க்கறது இந்த மாவு ஜவ்வரிசி தாங்க. இதுவும் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது சேர்க்கும்போது இட்லி நல்லா வருங்க. இதுவும் சேர்த்து ஒரே டைமில் ஊற வச்சு எடுத்துக்குங்க. அரிசி உளுந்து இந்த சோயா பீன்ஸ் மாவு ஜவ்வரிசி எல்லாம் ஒரே டைமில் ஊறி வரட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட அரிசி நல்லா 4லேருந்து 5 மணி நேரம் ஊறி வந்துருச்சு. அரிசி பார்த்தாவே தெரியும், நல்லா உப்பி நல்லா வெள்ளை வெள்ளையாக ஆகி வந்துருச்சுங்க. அதிக நேரம் அரிசி ஊறினாலும் இட்லி நல்லா வராதுங்க. உளுந்தும் பாருங்கள், உளுந்தும் வெந்தயம் நல்லா ஊறி வந்துருச்சு. வெந்தயம் நல்லா ஊறி நல்லா பெருசாகி வரணுங்க. வெந்தயம் நல்லா ஊறலினாலும் இட்லி வராது. அதே டைமில் நம்ம ஜவ்வரிசியும் சோயா பீன்ஸும் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா பொங்க ஆட்டி எடுத்துக்கலாங்க. உளுந்து ஆட்டும்போது முக்கியமாக அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க. உளுந்து ஆட்டும்போது அதிகமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இட்லி சொதப்பிடும். இது ஒரு முக்கியமான டிப்ஸுங்க. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. தண்ணியை தெளித்து மட்டும்
உளுந்து ஆட்டி எடுங்க. நார்மலாக நம்ம தண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு மற்ற வேலைகள் செய்ய போயிடுவோம். ஆனால் உளுந்து ஆட்டும் போது மட்டும் பக்கத்துலேயே நின்று தண்ணியை தெளித்து விட்டு நல்லா பொங்க ஆட்டி எடுங்க. இப்போ 5 டம்ளர் அரிசிக்கு நான் 1/2 டம்ளர் உளுந்து சொல்லியிருந்தேன். நீங்கள் இதுவே டபுளாக செய்கிறதா இருந்தால் 10 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர், அதாவது தட்டி இல்லாமல் நல்லா கோபுரமாக குமிச்ச 1 டம்ளர் உளுந்து கரெக்டாக இருக்குங்க. 10:1 ரேஷியோ பக்கா மெஷர்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். தண்ணியை தெளித்து விட்டு நான் உளுந்தை நல்லா பொங்க ஆட்டி எடுக்க போகிறேன். உளுந்து தொட்டு பார்த்தா நல்லா நைஸாக இருக்கணுங்க. அதான் உளுந்தோட பக்குவம். மூடி போட்டு லைட்டாக தண்ணி வலிச்சிட்டு பக்கத்துலேயே நின்று 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உளுந்து நல்லா நைஸாக ஆட்டி வரணும். இப்போ பாருங்கள், உளுந்து 90% நல்லா ஆட்டி வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் விட்டோம்னா உளுந்து நல்லா நைஸாக ஆட்டி வந்துடும். லைட்டாக மட்டும் தண்ணி தெளிங்க. அவ்வளோதாங்க, உளுந்து நல்லா மாவாகி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம தோண்டி எடுத்துடலாம். தண்ணியில் விட்டு பார்த்திங்கன்னா அப்படியே பபுள் மாதிரி மேலே நிற்கணுங்க. தண்ணியில் கரைஞ்சி போயிடக்கூடாது. இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த நான் சொன்ன குட்டி டிப்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணி மாவு ஆட்டி இட்லி சுட்டு பாருங்கள். நீங்களே நம்பாத அளவுக்கு இட்லி அவ்வளோ சாஃப்டாக வரும். அவ்வளோதாங்க, உளுந்தெல்லாம் நான் தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். தோன்றுனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பாத்திரம் ஃபுல்லாக நம்மளுக்கு மாவு கிடச்சிருக்கும். நீங்கள் என்னதான் கடையில் உளுந்து அரிசி எல்லாம் ஒன்றா போட்டு மாவரைச்சா இந்த மாதிரி உளுந்து அதிகமாக வராது. கல்லில் ஆட்டி எடுக்கும்போது தான் உளுந்தோட குவான்டிட்டி அதிகமாக வரும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த மாவு ஜவ்வரிசியும் அந்த சோயா பீன்ஸும் கல்லில் சேர்த்து ஃபஸ்ட்டு ஆட்டிக்குங்க. இது ரெண்டும் 3/4 நல்லா ஆட்டி வரட்டும். அது ரெண்டும் ஆட்டிகிட்ருக்கும்போதே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை இந்த டைமில் சேர்த்துக்குங்க. நம்ம எடுத்த 5 டம்ளர் அரிசியை 2.5 டம்ளராக ஃபஸ்ட்டு கைகளாலேயே குத்து மதிப்பாக அளந்து இந்த கிரைண்டரில் சேர்த்துக்குங்க. 2 போர்ஷனாக அரைக்கிற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் சின்ன கிரைண்டர்னால 2 டைம் அரைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பெரிய கிரைண்டராக இருந்தால் ஒரே டைமில் அந்த 5 டம்ளர் ஊற வச்ச அரிசியும் சேர்த்து அரைச்சி எடுத்துருங்க. உளுந்து மாதிரியே அரிசி நல்லா நைஸாக அரையக்கூடாதுங்க. இந்த மாதிரி லைட்டாக பரபருன்னு அரையணும். அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நைஸாக மட்டும் அரிசியை அரைச்சிடாதீங்க. பருபருன்னு அரைச்சிடுங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அரிசியை நான் ஃபஸ்ட்டு போர்ஷன் தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாங்க கூட இந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் சொன்ன ரேஷியோவில் அரிசி ஊற வச்சு மாவாட்டி இட்லி சுட்டு பாருங்கள். இட்லி அவ்வளோ சாஃப்டாக வரும். உங்களுக்கு சமைக்கவே தெரியலனா கூட இந்த ரேஷியோவில் ஒரு டைம் நீங்கள் இட்லி சுட்டுட்டிங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி உனக்கு இட்லி நல்லாவே வராதே, எப்படி இவ்வளோ சாஃப்டாக செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது நான் மீதி உள்ள அரிசியும் இதே கிரைண்டரில் போட்டு நல்லா ஆட்டி எடுக்க போகிறேன். இட்லி சாஃப்டாக வரக்கு ஒரு 2-3 டிப்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு அரிசி ஊற வைக்கிற டைமிங், அதுக்கப்புறம் உளுந்தோட மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் நம்ம ஆட்டி எடுக்கிற பக்குவம், அதுக்கப்புறம் இட்லி வேகிற டைம். இதெல்லாம் தாங்க ஒரு இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு சின்ன டிப்ஸாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட செகண்ட் போர்ஷன் அரிசியும் நல்லா பருபருன்னு ஆட்டி எடுத்தாச்சு. ஆட்டி எடுத்துகிட்டு வந்த மாவெல்லாம் ரெடியாக இருக்குங்க. இப்போ அரிசி மாவு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த கப் ஃபுல்லாக நல்லா பொங்க ஆட்டி எடுத்த உளுந்து மாவு ரெடியாக இருக்குது. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நாம் எடுத்திருந்த 1/2 டம்ளர் உளுந்துக்கு இந்த கப் ஃபுல்லாக உளுந்து கிடச்சிருக்குங்க. தண்ணியை ஊற்றி விட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு உளுந்து ஆட்டினோம்னா இந்தளவு குவான்டிட்டி வராது. பக்கத்துலேயே நின்று தண்ணியை தெளித்து நல்லா பொங்க ஆட்டி எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்து இந்த உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கைகளாலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, மாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் காலையில் மாவாட்டி நைட் இட்லி சுடுறதுனா இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இல்லை 2 நாள் கழிச்சு தான் இட்லி செய்கிறதா இருந்தால் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி மூடி வச்சிடலாம். நல்லா பொங்கி வரட்டும். மீதி உள்ள மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது அப்படியே 8 மணி நேரம் விட்டுருங்க. நல்லா பொங்கி வரட்டும். அதுக்கப்புறம் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு. மாவு இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுங்க இட்லி நல்லா வருமா வராதான்னு. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக உள்ளே கரண்டி போச்சுன்னா இட்லி நல்லா வரும்னு அர்த்தங்க. இந்த மாவு இட்லி மட்டும் இல்லைங்க, தோசையும் அவ்வளோ கிறிஸ்பியாக சாஃப்டாக சூப்பராக வருங்க. ஒரு சிலர் மாவை மிக்ஸ் பண்ணாமல் மேல் மாவில் மட்டும் இட்லி ஊற்றுவாங்க.
அப்படி ஊற்றும்போது மேல் மாவு மட்டும் இட்லி நல்லா வருங்க. அதுக்கப்புறம் ஊற்றுற மாவில் இட்லி கண்டிப்பாக நல்லா வராது. அதனால் மாவை இந்த மாதிரி கரண்டியால் எல்லா பக்கமும் தேவையான அளவு தண்ணி விட்டு இட்லி பேட்டர் பக்குவத்துக்கு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரொம்பவுமே தண்ணியாட்டு இருக்கக்கூடாதுங்க, அதே சமயம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து விடும்போது நல்லா இந்த மாதிரி விழுந்தால் இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க. அதுக்கப்புறம் இட்லி பிளேட்டில் துணி விட்டுட்டு இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எங்கள் வீட்டில் எப்போவுமே துணி போட்டு தாங்க இட்லி சுடுவோம். உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் இருந்தாலும் இதே மாவில் இட்லி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வரும். நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. மேலே இட்லி கீழே குழம்பு ஒரே டைமில் வச்சிடலாம். அந்த வீடியோ கண்டிப்பாக வீடியோக்கு மேலே லிங்க்கில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட இட்லி மாவையும் சேர்த்து 15 நிமிஷம் விட்டிங்கன்னா புசு புசுன்னு இட்லி சூப்பர் ரெடியாகி வந்துடும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்மளோட ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சேருங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி லைட்டாக குச்சி விட்டு குத்தி பாருங்கள். மாவு கையில் ஒட்டாமல் வந்துருந்துச்சுன்னா இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம இட்லியை தட்டிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு, கொஞ்சம் கூட கையில் ஒட்டவே இல்லை. நல்லா புசு புசுன்னு இட்லி வெள்ளை வெள்ளையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிளேட்டில் தட்டத்தில் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி தெளித்து விடும்போது துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாது. நம்ம சோயா பீன்ஸ் அந்த மாவு ஜவரிசிலாம் சேர்த்துறனால இட்லி துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள் நம்மளோட மெது மெதுன்னு நல்லா சாஃப்டான இட்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் யோசிச்சிருப்பீங்க எல்லாமே கரெக்டாக தானே செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இட்லி வரலின்னு. ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஆனால் நான் சொன்ன இந்த அளவில் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணி இட்லி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட சொதப்பறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹாட் பாக்ஸில் இந்த இட்லி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் வரைக்கும் இந்த இட்லி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. மறுநாள் இட்லி உப்புமா செய்கிறக்கும் இந்த இட்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட இட்லியெல்லாம் சுட சுட ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பிடும்போது இட்லி சூப்பராக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும்போது இந்த இட்லி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் நான் பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டான இட்லி, பிக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா பருபருன்னு அரிசி ஆட்டி பொது பொதுன்னு உளுந்து ஆட்டி சுட்ட நல்ல வெள்ளை வெள்ளையான இட்லி. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே நம்பாத அளவுக்கு இட்லி அவ்வளோ சாஃப்டாக வரும். அவ்வளோதாங்க, இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இட்லி எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.